திருச்செந்தூர் முருகன் தரிசனம் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் உறவுகள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே போகும்போது முருகர் தரிசனம் தரிசனம் கொடுத்துருச்சு. நாங்கள் நடந்து முதல்ல மயில முருகர் அலுவல் நமக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுவே போதும். நமக்கு ரொம்ப நேரமாக வரிசையில் நின்று அப்புறமா எவ்வளவு செய்யணும், ஒரு குறைஞ்ச ஒரு 5 மணி நேரம் லைனில் நின்றுருக்கோம். முருகர் தரிசனம் கிடைச்சிருச்சு. முதல் ட்ரிப் நாங்கள்லாம் போகும்போது வழி வேறு இருந்துச்சு, இந்த ட்ரிப்பு வழி இன்றைக்கி தான் விடுவாங்க. ஆனால் சஷ்டி அன்னைக்கெல்லாம் போனால் பயங்கர கூட்டம். போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. கூட்டம் இல்லாத அன்னைக்குனா திங்கக்கிழமை புதன்கிழமை அப்படி போனால் கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த நேரம் போனால் பயங்கர கூட்டம். சரி முருகர் அழைச்சா தானே நம்ம போக முடியும் அப்படின்ட்டு போயாச்சு. ரொம்ப நாளாக போகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த ட்ரிப்பு எப்படியோ கடவுள் அருளால் நமக்கு முருகனை பார்க்குற அருள் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எப்படியோ முருகரை பார்த்தாச்சு, அதுவே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு. காணிக்க ஒன்று ஒப்படைக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் முருகர் சாமி உள்ள சாமியெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது வீடியோ எடுக்கிற அலோடு கிடையாது. நம்ம அந்த வரிசையில் நிற்கும்போது கடற்கரைகள் நிற்கும்போது அதுக்கு மட்டும்தான் அலோடு. உள்ளது நம்மளால் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. முருகர் தரிசனமும் கிடச்சிருச்சு. முருகருக்கு வேண்டுதலையும் முருகர் நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கையை ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வேண்டுதல் இருந்துச்சுன்னா கொண்டு கொடுத்துட்டு வாங்க. வேண்டுதல் ஃபோட்டோ எடுக்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பின்னால் நிற்க, அதில் 2 பேர் ஃபோட்டோ எடுக்க நிற்காங்க. அதுக்கு ஃபோட்டோ எடுக்கவே விருப்பம் இல்லை போல். அது தடுத்து எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.